இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா தக்காளி தொக்கு. நமஸ்காரம். மணி ஐயர் கேட்டரிங் திருச்சியிலேருந்து திருப்பி உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா ஒரு மெயின் சைட் டிஷ். கல்யாண மண்டபங்கள்லாம் எங்களுக்கு ஊறுகாய் திடீர்னு தீர்ந்து போயிடும். ஊறுகாய் திருப்பி ரெடி பண்றது என்னன்னா எங்களுக்கு கை வந்த கலை, கைக்கு கை கொடுக்கிற ஒரே இது தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்றோங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தக்காளி தொக்கோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சப்போஸ் இப்போ வீட்டில் சப்பாத்தி பண்ணிட்டீங்க, தொட்டுக்கிறதுக்கு சட்னி எல்லாம் பண்ண முடியலன்னா இந்த தொக்கை பண்ணிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி சாப்பிடும்போது வேற லெவலா இருக்கும். இந்த தக்காளி தொக்கை எப்படி பண்றதுங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான மூலப்பொருள் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. இந்த கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னு முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றணும். எவ்வளவு குவான்டிட்டின்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க. 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறதுனால 150லேருந்து 200 ml நல்லெண்ணெய். 200 ml நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே கடுகு எவ்வளவு போடலாம் சார் அப்படின்னு கேட்பீங்க. நார்மலி இதெல்லாம் உங்களுக்கு கைப்பக்குவம் தான். இப்போ உங்கள் அளவு கரெக்டாக சொல்லணுங்கிறதுனால 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போடலாமா? பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. அந்த வரமிளகாயை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த வரமிளகாயை இப்படி போட்டுட்டு அதோட 2 கருவேப்பிலை போடும்போது இப்படி சொடன்னு சத்தம் கேட்கும். அதை அப்படியே ஒரு வதக்கிக்கோங்க. அப்படியே லைட்டாக மிளகா வத்தல் கருப்பாக வர்ற ஸ்டேஜ் வரும்போது தக்காளி போடுறோம் பாருங்க. அப்படியே வதக்க வேண்டியதாங்க. ஒரு 15 நிமிஷம் இதை வதக்கினீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் கக்கிக்கிட்டு மேலே வரும். தக்காளியில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக இறங்கி இதோட மிக்ஸ் ஆகும். தக்காளி எவ்வளோ தூரம் நீங்கள் வதக்கணும்னா முதல்ல அதோட வாடை போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல நம்ம வெங்காயம் சேர்க்கவே இல்லை. அதனால் இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 நாள் வரைக்கும் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். அதனால் இப்போ வெளியூர்லாம் டூர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி மட்டும் இருந்ததுன்னா போகிறோம், தொக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சப்பாத்தி ஆடட் வித் தொக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சட்னி. கரண்ட்டு கட்டு சார், வீட்டில் சட்னி அரைக்க முடியாது, தக்காளி தொக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்க போகிறது. இது ஒரு செம டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு. இது யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் இட்லி, தோசை எல்லாத்துக்கும். சில நேரம் வச்சுக்கோங்க. எங்கேயோ வெளியூர் போயிட்டு வேகமாக வரீங்க, வெளியில் சாப்பிட இஷ்டம் இல்லை, வீட்டில் தக்காளி தொக்கு சாதமும் இருந்தால் போகிறோம், சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்றலாம். ஸோ இந்த தக்காளி தொக்கு சர்வலோக நிவாரணி மாதிரி சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது இதோட ரிசல்ட்டே வேறு லெவல். வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை, பொடி தான் வச்சுருக்கோம், என்னடா செய்யறதுன்னு அந்த சாதம் மட்டும் வச்சுக்கிட்டு தக்காளி தொக்கை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். வெங்காயம் போடலை சார் முதல்ல, அதனால் கெட்டு போச்சுங்கிற வாய்ப்பே கிடையாது. 3 நாள் கேரண்டி. தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க, தக்காளி ஊறுகான்னு சொல்லுவாங்க. இது சில ஊர்களில் இந்த வரமிளகா சேர்க்க மாட்டாங்க, சில இடங்களில் சேர்ப்பாங்க, அதெல்லாம் ஆப்ஷனல். தக்காளிகள் தொக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போகிறது. இது மாதிரி ஆயில் சொதன்னு மேலே வரும் பாருங்க. இப்போ இதை வைக்கிறேன், நீங்களே யூ கேன் நோட்டீஸ் தட் ஆயில் அப்படியே கொதிச்சு மேலே வந்திருக்கும் பாருங்கள். இதுதான் பக்குவம். இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியது 2 ஐட்டம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள்லாம் எவ்வளோ சார்லாம் கேட்க முடியாது. இதெல்லாம் பார்த்துருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல அப்படி உங்களுக்கே தெரியும். கைப்பக்குவம் தான் அதெல்லாம்.
கையளவு தான். ஒரு சிட்டிகை, ஒரு டீஸ்பூன் உங்கள் பாஷையில் வரட்டு மிளகாய் பொடி, தட் இஸ் மிளகாத்தூள்னு சொல்லுவீங்கள்ல அது. நம்ம காரம் ஜாஸ்தி வேணும்னா இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன், இல்லை சார் காரம் மைல்டாக இருக்கட்டும்னா இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன். கொஞ்சம் காரம் இருக்கட்டும் அப்படின்னா, உங்களுக்கு இதுவே இன்னும் கொஞ்சம் காரம் வேண்டி இருக்குது சார் எனக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு காரம், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு அவ்வளோதான் சார், பிஞ்ச் ஆஃப் உப்பு தான். பெருங்காயத்தூள் அதுவும் அதே மாதிரி அளவு தான், அப்படி தூவிக்கிறது தான். இந்த பெருங்காயம்லாம் எதுக்குன்னா வாசனைக்கு தான் சார், ஈஸி டைஜஷன், வாசனை, அவ்வளோதான். தக்காளி தொக்கு ரெடி. இந்த தக்காளி தொக்கை நல்ல ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் வச்சிங்கன்னா, அது டிஃபன் பாக்ஸோ என்ன கண்டெய்னரில் வச்சாலுமே சரி 3 நாள் கண்டிப்பாக கெடாமல் யூஸ் பண்ணலாம். கெடாது. கெடாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனு நம்ம ஆனியன் சேர்க்கவே இல்லை. ஆனியன் சேர்த்தா தான் பயப்படணும், ஆனியன் சேர்க்கலை. அதனால் கண்டிப்பாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, இல்லை எனி டைப் ஆஃப் ஊறுகாய் இல்லைன்னா அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடியான தக்காளி தொக்கு இது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மணி ஐயர். ஃபார் ஆல் யுவர் ஆர்டர்ஸ் கைண்ட்லி கால் அஸ். மணி ஐயர் கேட்ரிங் திருச்சி. இது ஒரு 80 வருஷ கம்பெனி. 3வது தலைமுறையாக நான் பார்த்துட்ருக்கேன். பியூர் வெஜிடேரியன் சாப்பாடு. திருச்சிராப்பள்ளியில் இருக்கோம். எங்களுடைய ஃபோன் நம்பர் கீழே வருது. எனி டைம் யூ கேன் மேக் எ கால். ரசித்து சாப்பிடுங்க, ருசித்து சாப்பிடுங்க. மணி ஐயரை கூப்பிடுங்க. தேங்க்யூ.